ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை நிறைந்த எங்கள் இரட்சகரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமுள்ள எங்கள் தெய்வமே, மை துதிக்கிறோம் அப்பா. சர்வவல்லமை உள்ளவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். சகல அதிகாரம் படைத்தவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, மே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே, மே நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைக்கு ஊற்றும் காரணராய் இருக்கிறவரே, மே நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்தவரே, மே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மே நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். யோசனையில் பெரியவரே, மே நாங்கள் துதிக்கிறோம். செயல்களில் அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். போற்றுதலுக்குரிய எங்கள் தகப்பனே, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற எங்கள் தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லா கனத்துக்கும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்நாள் வரை தாங்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்நாள் வரை எங்களை நடத்தின அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்த பராமரித்த அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை என்று எண்ணி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை கர்த்தர் பாதுகாத்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்கள் குறைவுகளை தேவன் ஆண்டவரே மாற்றினீரே ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கினீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் எங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்தீரே. எங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளாதிருந்தீரே. அதை எண்ணி ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் மை துதிக்க, மை ஆராதிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. அதை எண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையின் பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் முற்றுமுடிய வாஞ்சிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க நடத்துங்க, நீங்க பிரசன்னமாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்று உலகெங்கும் ஆண்டவரே பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே நினைவு கூறப்படுகிறது ஆண்டவரே. என்று 120 பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதை ஆண்டவரே என்று உலகம் எங்கும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூடப்பா அந்த பின்மாறி அபிஷேகத்துக்காக ஆண்டவரே காத்திருக்கிற எங்கள் சபைகளில் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கினது போல ஆண்டவரே தேவ மகிமை ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுடைய அப்பா இருதயங்கள்ல ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். நாங்களும் கூட ஆண்டவரே இந்த மகிமையை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த மகிமையை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அவர்கள் நிரப்பப்பட்டது போல நாங்களும் நிரப்பப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே இந்த பெந்தைக்கோஸ்தே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அனுபவத்தை வாஞ்சிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தை வாஞ்சிக்க தேவன் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட விதத்துல ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் வெளிப்பட போற அன்புக்காக நன்றி. நீர் ஆண்டவரே அசைவாட போற அன்புக்காக நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. சிலுவையின் மறைவில் எங்களை மறைத்து கொள்ளுகிறப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. நம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. வருகிற ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய அபிஷேகத்தினாலும் நம்முடைய பிரசனத்தினாலும் தேவன் ஆட்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. ஒருவராவது ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே உம்மால் தொடப்பட்டவர்களாய் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய சமூகத்தை விட்டு கடன் செல்ல தேவன் உதவி செய்யுங்கப்பா. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பாடல் ஆராதனை வேளையிலப்பா ஆண்டவரே விடுதலையோடு உம்மை துதிக்க ஆராதிக்க பாட உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே எங்கள் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட எங்கள் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழத்தக்கதாய் ஆண்டவரே பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். உடைய கரங்களில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த நாளில் நீர் ஆண்டவரே எங்களோடு பேச போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே வசனத்தின்படி நடக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த வசனங்களை ஆண்டவரே சத்துருவானவன் பொறுக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அது ஒவ்வொன்று நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. நீர் அப்படியே ஆண்டவரே நடத்த போற கிருபைக்காக நன்றி. நீர் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நடத்த போற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிரசனத்திற்குள் மறைத்து கொள்ளுங்க. இந்த நாளில் ஆண்டவரே காணிக்கை பகுதிக்காக ஸ்தோத்திரப்பா படைக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பன்மடங்காய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவர்களுக்கு திருப்பி தந்து கர்த்தரவளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான நன்மைகள்னால் நிரப்புங்க. எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. நம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறப்பா. மூடிக்கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். Yesu
வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான காரியம். ஒருவேளை பலவிதமான கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது, இன்று காணும் எகிப்தியரை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம், காண மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று எகிப்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட எகிப்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நோய் என்கிறதான எகிப்து, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை அவமானங்கள் என்கிறதான எகிப்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை என்ன பண்ண மாட்டோம், நம்ம என்னைக்குமே காண மாட்டோம். விசுவாச அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர்ல பவுல் விதமாய் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எங்கிருந்து எழுதுகிறார்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அவர் ஒரு நெருக்கப்பட்ட நிலையிலிருந்து எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம பாடுகள், கஷ்டங்கள், போராட்டம் எதுவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால எந்நேரமும் எவ்வேளையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனை நம்ம தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அதனால இன்று நம்ம பார்க்கிற எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்ற அவரால் நிச்சயமாக முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, பாரங்களை ஒவ்வொரு நாள் நம்ம இறக்கி வைப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயமாய் நம்மை நடத்த வல்லவர். அதனால் ஒரு நாள் நம்ம காற்றையும் நம்ம காண போகிறதில்ல, மழையும் பார்க்க போகிறதில்ல. ஆனாலும் கூட அவ்வப்பொழுது அந்தந்த தேவைகளை ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். எதை குறித்தாவது கலக்கத்தோடு வந்திருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரங்களை இறக்கி வைப்போம். நிச்சயமாகவே அந்த கலக்கங்கள் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எனவே நம்ம எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலரை பார்த்தோன்னா எப்பொழுதுமே ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பாரம் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் இறக்கி வைத்துட்டு எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் பாடுவோம். விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த அலங்காரமா கனம் வல்லமை
ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவருடைய அன்பின் திருமுகத்தை நோக்கி பார்த்து அவரை துதித்து அவரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து தங்கும்படியாக ஆராதனை வேளையில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மகத்துவம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் மாட்சிமை பொருந்தினவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் சத்தம் ஆண்டவரே அப்பா, பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய சத்தம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. பூலோகம் எங்கும் ஆண்டவரே துணிக்கும் காலத்துக்கு நேர ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கேதுரு மரங்களை முறிக்கிற கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே, லீபனோனை ஆண்டவரே அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. அப்படிப்பட்ட கர்த்தருடைய மகிமையை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்களும் கூட ஆண்டவரே அனுபவிக்கத்தக்கதா எங்கள் மத்தியில தேவன் ஆண்டவரே பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே, அசைவாடுதல் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில வெளிப்பட வேண்டும் என்றப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலப்பா உம்மை யார் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எங்கள் மத்தியில பாணீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சத்தத்துக்காக ஆண்டவரே நன்றி, 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 நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலன் கொடுத்து சமாதானம் ஈந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய சத்தத்துக்காக ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பலத்த தொனிக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது. நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவர். நீர் மாட்சிமை பொருந்தின தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் மகிமைக்கு பாத்திர, நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அப்படிப்பட்ட மேன்மையுள்ள தேவன் ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீரே, எங்களை விசாரிக்கிறீரே ஆண்டவரே, எங்கள் மேல் பட்சமாய் இருக்கிறீரே, எங்கள் மேல் கனிவாய் இருக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிற காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கேதுரு மரங்களை முறிக்கிற ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்கள் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவராய் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீரே. நீர் உயர்ந்தவராய் இருந்து ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, எங்களுடைய அன்புக்காக ஏங்குகிறீரே. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவராய் இருந்தோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்று பேதுருவை பார்த்து என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கள் அன்புக்காக ஏங்குகிற எங்கள் தகப்பனை இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆதாமோடு ஏவாளோடு ஆண்டவரே நீ சம்பாஷிக்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே நீரப்பா ஸ்தோத்திரப்பா. அந்த பரத்தை விட்டு ஆண்டவரே உலாவின தேவனே நன்றியோடு துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. விலையேற
பெற்ற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற அன்புக்காக நன்றி. உடைய ஆச்சரியமான அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. எத்தனை மேன்மை உள்ளவர் நம்மை மகனாய் மகளாய் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே. எல்லாம் உனக்கு சொல்லுவோமா? ராஜாக்களும் நாங்களே,
ஸ்தலத்திலிருந்து. அல்லேலூயா. அவர் சகலமும் படைத்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மீட்பர். நன்றி ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட மேன்மையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உடைய சொந்த பிள்ளைகளை கத்த தெரிந்திருக்கிறீரே ஆண்டவரே. உடைய அன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் ஏங்கி நிற்கிறீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சொல்லுவோம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. மக்கு நன்றி ஆண்டவரே. இடத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உயர்ந்தவராயிருந்த ஒரு நாளைகளை கண்ணோக்கி பார்க்கிறீரே ஆண்டவரை சொல்லுவோம். அவர் எவ்வளவு மேன்மை தங்கினவர். அல்லேலூயா. முதலாவது பாடல பாடணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி. அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற கர்த்தருடைய சத்தம். அப்படிப்பட்ட மேன்மையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், தோறும் நம்மை விசாரிக்கிறார். நம்முடைய அன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்துல விதமாய் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 12 சீஷர்களை அழைத்து முதலாவது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் பலவிதமான பிஸியான வேலைகளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கூட என் பிள்ளை என் கூட இருக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்புக்காக அவர் ஏங்கி தவிக்கிறதான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட உயர்ந்த தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்புக்காக அவர் ஏங்கி நிற்கிறார். நம்முடைய அன்புக்காக அவர் ஏங்குகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருந்தோம் ஆண்டவரே, மேன்மை தங்கினவராய் இருந்தோம், மகத்துவமுள்ளவராய் இருந்தோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறீரே. சோர்ந்து போகும் பொழுது எங்களை தேற்றுகிறீரே. நாங்கள் பலவீனப்படும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு அனுப்புகிறீரே ஆண்டவரே. மக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் ஆண்டவரே உணர எங்களுக்கு கிருபை தாங்க. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுவது போல ஆண்டவரே, நீர் படைத்த சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களை விசாரிப்பதற்கோ ஆண்டவரே, மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கோ, மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. காலை தோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் எங்களை விசாரிக்கிறீரப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, என்னை மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களும்
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. தேவ வல்லமை வெளிப்படுவதாக. தேவ அபிஷேகம் வெளிப்படுவதாக. தேவ அபிஷேகம் வெளிப்படுவதாக. மேலறை அனுபவம் வருவதாக. மேலறை அனுபவம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எல்லா வாயில திறந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. எங்களை நிரப்புவதாக. தேவ வல்லமை எங்களை நிரப்புவதாக. தேவ வல்லமை எங்களை நிரப்புவதாக. தேவ அபிஷேகங்களை நிரப்புவதாக. தேவ அபிஷேகங்களை நிரப்புவதாக. ரிகபப ஷபலப ரபதியாலரப உதியாந்தனப ரபதனா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரலோக தேவனே மக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க கரத்தில் எங்களை முற்றுமுடிய ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் முற்றுமுடிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பொதுவாக இன்றைக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டிய வேத பகுதி எது? இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்க வேண்டிய, நம்ம தொடர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை பற்றி இல்லை, நம்ம இப்போ பண்ணுறது ரட்சிப்பினுடைய படிகள். ரட்சிப்பினுடைய படிகள், அடையாளங்கள், அங்கங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை முடிஞ்சிருக்கு? 3 முடிஞ்சிருக்கு. என்னென்னு சொல்லுங்கள்? மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல், நீதிமானாக்கப்படுதல். இன்னைக்கு என்ன சொல்லணும்? இன்னைக்கு நாம் சுதந்திர வீதத்துக்குரிய பிள்ளைகளாக்கப்படுதலை குறித்து தான் இன்றைக்கி நான் பிரசங்கம். ஆனால் இன்றைக்கி பெண்டிகாஸ்டல் சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த வாரனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. நம்முடைய சபைக்கு பெயர் பெந்தெக்கோஸ்தே சபை. நம்முடைய சபைக்கு ஓவரால் பொதுவாக வழங்கப்படுகிற பெயர், நம்ம சபைக்கு பேர் என்ன பேருங்க? பெந்தெக்கோஸ்தே. ஆனால் இதில் சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஐபிசி, ஐபிஏ, இப்படி பல பெயர்கள்லாம் இருக்குது. அது போக நமக்கு இருக்கிற மாரநாதா சபை, நல்ல மெய்ப்பர், நல்ல சமாரியன், இப்படி எல்லாம் வருது பார்த்தீங்களா? அது போக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், சுயாதீனமாக இயங்குகிற சபைகள். இது எல்லாமே உட்பிரிவுகள், சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உட்பிரிவுகள். ஆனால் இது ஆல் ஓவராக மொத்தமாக இதை ஹோல்ட் பண்ணால் இந்த சபையினுடைய பேர் என்ன? பெந்தெக்கோஸ்தே சபை. உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் எந்த சபைன்னு கேட்டால் பெந்தெக்கோஸ்தே. சபையை சொல்கிறதுல நமக்கு தெளிவு இருக்கணும். நாங்கள் பெந்தெக்கோஸ்தே சபை, அதில் ஏஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவனிக்கிறீங்களா? ஏன் நம்முடைய சபைக்கு பெந்தெக்கோஸ்தே சபைன்னு பேர் வந்துச்சு? அதைத்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஏன் நம்முடைய சபைக்கு, சில பேருக்கு பெந்தெக்கோசா அப்படிம்பாங்க. இப்படி கொஞ்சம் வேடிக்கையாகவும் பேசுகிறது வழக்கம். நம்ம சபைக்கு ஏன் பெந்தெக்கோஸ்தே அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா,
யூத இஸ்ரவேலருடைய அவங்களுடைய வரலாறுல பெந்தெக்கோஸ்தே என்கிற நாள் அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாளுக்கு பெயர் 50வது நாள் என்று அர்த்தம். அந்த நாளுக்கு பேர் என்ன? பெந்தெக்கோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். எதுல 50வது நாள் அப்படின்னா, பஸ்கா பண்டிகை கொண்டாடினதிலிருந்து 50வது நாள். பஸ்கா பண்டிகை கொண்டாடினதிலிருந்து 50வது நாள். பஸ்கா பண்டிகையின் போதுதான் இயேசு மரித்தார். அல்லேலூயா. இயேசு மரித்தார், அதன் பிறகு உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு 40 நாள் தம்முடைய சீஷர்களோடு இருந்தார். அதன் பிறகு அவர் பரமேறினார். 40 நாளுக்கு பின்பு அவர் பரமேறினார். பரமேறி 10 நாள் கழித்து தான் இந்த பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வருகிறது. கிட்டத்தட்ட அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்தார், அப்புறம் பரமேறி 10 நாள், இந்த 40 + 10 50. ஆக பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள். இப்படி நாம் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். இந்த 50வது நாள், இந்த பெந்தெக்கோஸ்தே எனும் நாள் வந்தது. அந்த பெந்தெக்கோஸ்தே எனும் நாளில் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் மற்றும் அவரை பின்பற்றி வந்த சில சகோதர சகோதரிகள் மற்றும் சில பெண்கள், அதில் ஒருவர் தான் இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட. இதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? நாம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்கள். 13லிருந்து 15 வரைக்கும் வாசித்தீர்களானால், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயா ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அடுத்த வசனம், அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, போதும். இப்ப அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் மற்றும் சில பெண்கள் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 120 பேர் தான் அன்னைக்கு இருந்த சபை. இயேசு கிறிஸ்து பரமேறின போது இருந்த சபையின் எண்ணிக்கை, சபையின் அல்ல, சீஷர்களின் எண்ணிக்கை வெறும் 120 பேர் தான். வெறும் 120 பேர். இந்த 120 பேரும் ஒரு மேல் வீட்டில், ஒரு வீட்டினுடைய மாடியில் எல்லாம் போய் உட்கார்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இந்த ஜெபம் நடக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிக்க பார்ப்போம். அங்கே பாருங்க 2வது வசனம். அப்பொழுது அபிஷேகம், அங்கே ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுறப்ப நடக்கிற அடையாளத்தை பாருங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அங்கே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதுதான் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது நடந்த அடையாளங்கள். இப்படித்தான் அந்த அடையாளம் இருந்துச்சு.
இந்த அடையாளம் ஒரு சிலருக்கு இது என்னத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, 6ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே ஒரு சிலருக்கு என்ன வந்ததுங்க? கலக்கம் வந்தது. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் எல்லாரும் பிரமித்தார்கள். கலக்கம் வந்தது, பிரமிப்பு வந்தது, அப்புறம் ஆச்சரியம் வந்தது. இதெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படும் போது நடக்கிற அடையாளங்கள். ஒரு சாராருக்கு ஆவியானவர் ஊற்றப்படும் போது அது கலக்கமாகவும் இருக்கும், ஒரு சாராருக்கு அது பிரமிப்பாகவும் இருக்கும், ஒரு சாராருக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் 12வது வசனத்தை வாசிங்க. இதுல சில பேருக்கு சந்தேகமும் வரும். அதுக்கப்புறம் இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது என்னமாய் முடியுமோ என்கிற பயமும் வரும். அதுக்கப்புறம் 13வது வசனத்தில் பார்த்தீங்களா, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசமும் வரும். நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது எல்லாருக்குள்ளும் மாற்றம் வருவதில்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலருக்கு கலக்கமும், ஒரு சிலருக்கு பிரமிப்பும், ஒரு சிலருக்கு ஆச்சரியமும், ஒரு சிலருக்கு சந்தேகமும், ஒரு சிலருக்கு பரியாசமும் வரும். இப்படித்தான் வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணா எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வதில்லை. சில பேர் ஆச்சரியமாகவும் பார்ப்பாங்க, சில பேர் பிரமிப்பாகவும் பார்ப்பாங்க, சில பேர் பரியாசமாகவும் பார்ப்பாங்க. சில பேர் பரியாசமாகவும் பார்ப்பாங்க, சில பேர் பிரமிப்பாகவும் பார்ப்பாங்க, சில பேர் உங்களை குறித்து கலக்கமும் அடைவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் அதை புறக்கணித்து விடக்கூடாது. ஒரு பெந்தெக்கோஸ்தே சபை என்றால் இந்த அனுபவத்தை உள்ளடக்கியதே பெந்தெக்கோஸ்தே சபை. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றவர்களே பெந்தெக்கோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறவர்கள் தான் பெந்தெக்கோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறோம். இந்த பெந்தெக்கோஸ்தே சபையில் அப்படி என்ன நமக்கு விசேஷம் இருக்கு அப்படின்னா, ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது. சில சபைகளிலே மனுஷருடைய ஆளுகை இருக்கும். ஆனால் பெந்தெக்கோஸ்தே சபையில் மட்டும்தான் ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும். எனவேதான் நாம் பெந்தெக்கோஸ்தே சபையிலே அங்கம் வகிக்கிறோம். பெந்தெக்கோஸ்தே சபையிலே அங்கம் வகித்துக் கொண்டு ஆவியிலே நிரப்பப்படாமல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. ஒரு பெந்தெக்கோஸ்தே சபையில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்குரிய காரியங்களில் செயல்பட்டு ஜெபித்து ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து மறுரூப அனுபவத்தை பெற்றவர்கள் தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இதை பெறவில்லை என்றால் நாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். நாம் எந்த சபையில் இருந்தாலும் அதில் நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன் என்பதை நான் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறதின் மூலம் அடையாளப்படுத்த வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும். இந்த அனுபவம் தானியேலுக்கு இருந்தது, இந்த அனுபவம் எசேக்கியேலுக்கு இருந்தது, இந்த அனுபவம் யோவானுக்குள் இருந்தது. இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார்கள். ஆவிக்குள்ளான போதுதான் அவர்களுக்கு தரிசனம் வெளிப்பட்டது.
ஆவிக்குள்ளான பொழுதுதான் அவர்களுக்கு மறைபொருள் விளங்க வைக்கப்பட்டது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய சபை வரும் காலங்களிலே, இப்பொழுது மாத்திரமல்ல, வரும் காலங்களிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்த சபையா இருக்க வேண்டும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்த சபையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபையா இருக்கணும். நம்முடைய சபையிலே அந்நிய பாஷை அடையாளம் இருக்க வேண்டும். நம்முடைய சபையிலே அந்நிய பாஷையில ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். நம்முடைய சபையிலே ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். ஆவியை பகுத்தறிகிற கிருபை இருக்கணும் சபைக்குள்ள. இதுதான் பெந்தெகோஸ்தே சபை. இந்த ஆவியின் அபிஷேகம் இருக்க 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 அந்த சபைக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? என்னன்னா ஒரு ஒரு நோயை எதிர்க்கிற ஒரு தன்மை, அது பேர் ஆன்டிபயாட்டிக். ஒரு நோயை எதிர்த்து போராடுகிற ஒரு தன்மை நம்ம சரீரத்தில் இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய நிலைமையில நமக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் நமக்கு சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களை எதிர்க்கக்கூடிய ஆவியின் ஆன்டிபயாட்டிக் நமக்கு இருக்கணும். அது எப்போ இருக்கும்னா, ஒரு சபையில் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கும் போது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் இந்த எதிர்ப்பு திறன்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு தெளிவு வரணும். என்னன்னா, நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேனா? அதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவன் என்றால் அவனுடைய அடையாளம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதான் ஆவிக்குரியவன். அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். மறுரூப அனுபவத்தை பெற்றவன் தான் ஆவிக்குரியவன். இந்த அனுபவங்கள்லாம் என் வாழ்க்கையில வெளிப்படுதா? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப ஒரு 4 காரியத்தை, அபிஷேகம் செய்ய போகிற 4 காரியம். அபிஷேகம் எதை செய்யும்? ஏன் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு அபிஷேகம் தேவை? இந்த காலகட்டத்துக்கு அபிஷேகம் ஏன் தேவை அப்படிங்கிறத ஒரு 4 காரியங்களை மட்டும் நான் பிரசங்கிக்க போறேன். நன்றாக கொஞ்சம் கவனியுங்க, புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்த அந்த செய்தி முடிஞ்ச உடனேயும் நாம் அபிஷேகத்துக்கு 10 நிமிடத்தை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் அபிஷேகத்துக்கு நேரம் ஒதுக்கி நாம் அழைந்து சொல்ல போகிறோம். முதலாவதாக, அபிஷேகம் எதை கொண்டு வந்தது? வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது போதும். இயேசு கிறிஸ்து அவர் பரமேறப்ப சீசர்கள் இருந்த கூட்டம் மொத்தம் எத்தனை பேர் தான்? ஒன்லி 120 மெம்பர்ஸ் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் திரளான கூட்டத்துக்கு ஊழியம் செய்திருந்தாலும், 5 அப்பத்தை 2 மீனை வச்சு 5000 பேருக்கு பங்கிட்டாலும், 7 மீன்களையும் 7 அப்பத்தை சில மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு போஷித்தாலும், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாலும், கடைசியில் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் பரமேறின போது இருந்தது வெறும் 120 பேர் தான். அல்லேலூயா. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம். பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய, நல்லா கவனிங்க,
120 பேர் மட்டுமே இருந்த அந்த சீசர்களுடைய தொகை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே, அந்த அபிஷேகம் எங்கே கொண்டு போய் மாற்றத்தை கொண்டு வந்தது? 120 3000 மாறினது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். மொத 3000, அடுத்த அதிகாரத்தில் 5000. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஒரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சீசருடைய தொகை எண்ணப்பட முடியவில்லை. அப்படியானால் அபிஷேகம் எதை கொண்டு வரும் என்றால், முதலாவது பெருக்கத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வளர்ச்சியை கொண்டு வரும். நன்றாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. சில காலங்களாய் நடக்காத காரியங்கள் நீங்கள் அபிஷேகம் பெற்றால் அந்த அபிஷேகம் உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். அதனால தான் ஆண்டவர் அழகா சொன்னார், தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லி சென்றார். அப்ப பெந்தெக்கோஸ்தே அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் யுகம் நிறைந்த காலம். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஊற்றப்படுகிறார். அப்படி மனிதனுக்குள்ளாக ஊற்றப்படுகிற பொழுது நடக்கிற முதல் மாற்றம் வளர்ச்சி, பெருக்கம், மல்டிப்ளை. அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்திருந்த காரியங்களில் ஒரு வளர்ச்சி வராமல் இருக்கலாம். ஆனால் அந்நிய பாஷையில் நிரம்பி பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்திராத வளர்ச்சியை இந்த அபிஷேகத்துக்குள் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்குள் பார்ப்பீர்கள். காரணம், இந்த அபிஷேகம் உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். இதுக்கு கட்டுக்கதல்ல, வசனம். இந்த அபிஷேகம் உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். பல ஆண்டுகளாக வளராமலே இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? உங்க குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில, அதே சமயத்தில் பொருளாதாரத்தில், எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் பெருகாம இருக்கிறேன், அன்னைக்கு போலயே இன்னைக்கு இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கி, அது எந்த நேரமா இருந்தாலும் இருக்கலாம், 2 மணி நேரத்தை ஒதுக்கி முழங்கால் படியிட்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே நிரம்பி ஜெபித்து அபிஷேகத்தின் மூலமாக ஆவியிலே ஜெபம் பண்ணி நீங்கள் வளர்கிற விசுவாசியாய் இருந்தால், வளர்கிற சீசராய் இருந்தால், நான் ஷியோரா சொல்றேன், நிச்சயமாக நீங்கள் பெருகுவீர்கள். நீங்க பெருகுவீர்கள். உங்க பெருக்கத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்க பெருக்கத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மந்திரக்காரன் இருக்கிறான், மாயவித்தக்காரன் இருக்கிறான். இவங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை அவங்களால தடுக்க முடியல. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவங்க மாய வித்தக்காரனை துண்டக்காரன் துணியக்காரன் ஓட வச்சாங்க. அல்லேலூயா. மாய வித்தக்காரனை துண்டக்காரன் துணியக்காரன் ஓட வச்ச காலம் தான் அபிஷேகம் பெற்றவனுடைய காலம். உங்களுக்கு விரோதமாக யாராவது சூனிய வைக்கிறாங்க, அதனால நான் வளர முடியல நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியில ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ற ஒரு தேவனுடைய பிள்ளையா, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, உங்களுக்கு ஒரு விரோதமாக ஒருவரும் நிற்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாருடைய மந்திரமும் தந்திரமும் மைய வச்சிருக்கிறான். எங்களுக்கு உருண்டையா வருது, ஏமா உருண்டையா வந்தா உருண்டையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாம் மாத்திருவார், எல்லாத்தையும் மாத்திருவார். உலகத்தார் சொல்ற உருண்டையை நீங்க சொல்லாதீங்க. ஒரு ஆவிக்குரியவன் உருண்டையை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆவிக்குரியவன் தொக்கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் எதை வைத்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. காரணம், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும். நீங்க பெற்ற அபிஷேகம், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றீங்களா? அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்றீங்களா? அந்நிய பாஷை அடையாளம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆவியின் நிறைவு இருக்கிறதா? கர்த்தருக்குள்ளாக்கப்படுற அனுபவம் இருக்கிறதா? இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் ஒரு நாளில் கர்த்தருக்காக ஒதுக்கி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் இங்கே செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. முதலாவது காரியம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்தா நடக்க போற முதலாவது காரியம் பெருக்கம், வளர்ச்சி. அல்லேலூயா. 120 பேர் மட்டுமே இருந்த சீசர் கொத்து கொத்தா 3000 5000 எண்ணிக்கைக்கு அடங்கலப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சி வருகிறது என்றால் அதுதாங்க அபிஷேகத்தின் மகத்துவம். அல்லேலூயா. இரண்டாவதாக அபிஷேகம் அவங்களுக்கு எதை கொண்டு வந்துச்சு? 4வது அதிகாரம் 13வது வசனம். போதும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னைக்கு புரட்டி போடுற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளை பயமுறுத்துவது. நம்மளை என்னது? எதையாவது சொல்லி பயமுறுத்துவது, பயப்படுத்துவது. நேற்றுக்கு நியூஸில் சொல்லிட்டாங்க, சிங்கப்பூரில் புது வகை கொரோனா வந்து விட்டது அப்படி நேற்று நியூஸில் சொல்லிட்டாங்க. இதை பார்த்தோன்னே பாதி பேருக்கு பயம். ஏற்கனவே கோவிஷீல்டு ஊசி போட்டவங்களுக்கு பூரா மாரடைப்பு வரும்னு வேறு பயமுறுத்திட்டாங்க. என்னவா? கால்வலி வேற வருமா? மாரடைப்பு வந்து மேலே போகிறதுக்கு வழி பார்க்க கால்வலி வந்தால் என்ன பண்ணிடுவோம்? இப்படி நம்மளை சுற்றி நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்குதுங்க? பயமுறுத்துதல் வந்துகிட்டே இருக்குது. இதில் நிறைய பேருக்கு லைட்டாக குறுகுறுனாவே போச்சுரா அப்படி வேற சொன்னாங்க, வேற அதான் லைட்டாக குறுகுறுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வலி வந்தாலுமே நமக்கு எங்கே ஞாபகம் வருது? கோவிஷீல்டு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அதை போட்டு விட்டாங்களா வேற? அன்புக்குரியவர்களே, ஏதாவது விதத்தில் நமக்கு ஒரு பயம் இந்த உலகத்தில் நம்ம பயமுறுத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கு. ஆனால் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வர்ற 2வது மாற்றம், நீ பயப்படுறவன் இல்லை, நீ தைரியம் உள்ளவன். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லிட்டு சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அவனுக்கு என்ன வராது? சொல்ல மாட்டேங்கிறிய? அவனை சேதப்படுத்தாதுங்க. கோவிஷீல்டே போட்டாச்சா கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றும் வராதியா, எனக்குள்ள கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா. இது எப்படி வரும்னா, நான் விடிய பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு வராது. நீங்க ஆவியில நிறைஞ்சா வரும். நீங்க ஆவியில நிறைஞ்சா அந்த தைரியம் உங்களுக்கு வரும். அதுக்கிடையில் நான் விடிய பிரசங்கம் பண்ணாலும் ஆமேன் அப்படின்னா நீங்க ஆமேன் அப்படித்தான் சொல்ல போறீங்க. உங்க ஆமேன்ல நான் கண்டுபிடிச்சு விடுவேன் கதை என்ன கதைன்னு. நீங்க சொல்ற ஆமேன்லயே அது ஆமேனா அது ஆமையா? சொல்லுங்க. அபிஷேகத்தை நிரப்பினவர்கள், அவர்களுக்கு இருக்க 2வது அடையாளம், அவர்கள் பயத்தை புறம்பே தள்ளி அவர்கள் தைரியம் உள்ளவர்கள். ஒரு ஆமென். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் பேதமை உள்ளவர்கள். அந்த அழகா வசனம் சொல்லுவாங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. அவங்க 2 கண்டு இருக்கிறாங்க. யாரு? அதை பார்க்குறவங்க
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு. இந்த இவால்வேட் பண்றவங்க ரெண்டையும் பார்த்துருக்கிறான். இவங்க படிப்பறிவு இல்லைங்கிறது தெரியும், இவங்கெல்லாம் பயந்தாங்குழிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இவன் எங்க இருந்தா அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? இவனுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் எப்பேற்பட்ட பயமுறுத்துதல் வந்தாலும் தைரியமா இன்னைக்கு நம்மளை நிற்க வைக்கிறாருன்னா அது அபிஷேகம் தான் காரணம். இன்னைக்கு நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களா? என் எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பயம், என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயம், என் வேலையை குறித்த பயம், என்னுடைய வருமானத்தை குறித்த பயம், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இன்னைக்கு வேலை இருக்குது நாளைக்கு வேலை இருக்குமா பயம், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் பயந்து சில பேருக்கு ஒரு சின்ன முடியலன்னா அச்சுச்சோ இது எங்கே போய் முடிக்க போகுதோ தெரியலையே பயம். இப்படி பல விதத்தில் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டு கலங்குகிறீர்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபையே, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற சபையே, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்கிற சபையே, உங்களுக்கு வருகிற ரெண்டாவது மாற்றம் இந்த அபிஷேகம் உங்களுக்கு பயத்தை தூக்கிவிட்டு அதற்கு மாறாக தைரியத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சவுல் ராஜ்யபாரம் பண்ணப்ப கோலியாத் வந்து நின்று தினந்தோறும் அவங்கள பயமுறுத்தினான். ஆனால் ஆவியில ஜெபிக்கிற தாவீது வந்த போதோ அவனுக்கு அந்த கோலியாத்தை குறித்த பயமும் இல்லை, அவனை குறித்த நடுக்கமும் இல்லை. ரொம்ப எளிதா பேசுகிறார் தாவீது. ஏய் நீ எம்மாத்திரம்யா, நீ யாரியா? என் தேவனுக்கு முன்னால் உன்னை நிற்க முடியுமா? நாங்க யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுடைய, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னா எப்படி இருக்கும்? பெரிய ராணுவமே வந்து நின்று தினத்தோறும் வந்து பயந்து நிக்குது, ஒரு பயமுறுத்துதல். ஆனா ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, ஆவியில ஜெபிக்கிற, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பயம் இல்லைங்க. அது உங்களுக்கே தெரியாம, உங்களையே அறியாம ஒரு வருது பாருங்க, ஒரு தைரியம். அல்லேலூயா. தைரியம். கல்லுப்பட்டியில் சாலமோன் ஒரு ஐயா இருக்கார், நிறைய பேருக்கு தெரியும். அவர் சிஎஸ்எஸ் சபையில் இருக்கிறாரு. அவருடைய அக்கா, மூத்த அக்கா, அவருடைய மக வந்து அஸ்ஸாமில் மிஷினரியாக இருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் மிஷினரியாக இருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை அதை சொன்னேன், முந்தா நாள் சொன்னேன். அந்த மிஷினரி ஊழியத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அது சொல்லுது அந்த பொண்ணு, அது இத்தனைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து உடற்கல்வி ஆசிரியர். அது உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறது வேலையை தூக்கி போட்டு போயிடுச்சு. என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் மிஷினரியா. அது என்ன சொல்லிட்டு போயிருக்கு, எஃப்எம்பிபி மிஷினரி இயக்கத்தில் இருக்கிறது. 30 வயசு ஆயிடுச்சு. மிஷினரி ஸ்தாபனம் சொல்லிட்டாங்க, நீ திருமணம் பண்ணாதான் இனிமே நீங்கள் மிஷினரியாக இருக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் வந்துடணும். அதனால் திருமணம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மிஷினரியாக போகணும்ட்டாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுங்களா? இவ்வளோ என்ன தைரியம்? அது சொல்ல வார்த்தை, கண்ணு தெரியாதோ, காது கேட்காதோ, கால் நடக்காதோ, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட அஸ்ஸாமுக்கு மிஷினரியாக வர்ற ஒருவரை நான் திருமணம் செய்வேன். என் கூட மிஷினரியா அஸ்ஸாமுக்கு யார் முன் வர்றாங்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன். இதெல்லாம் கேட்க எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன, கண்ணு தெரியாட்டினா என்ன, காது கேட்டா என்ன, கேட்காம போனா என்ன, நடக்க முடிஞ்சா என்ன, நடக்க முடியாதுன்னு தோல்ல கூட நான் தூக்கிட்டு போறேன். என் கூட மிஷினரியா அஸ்ஸாமுக்கு வந்தா போதும். கடைசியில தூத்துக்குடியிலிருந்து ஒருத்தர் வந்தார். அவரை திருமணம் செய்து கொண்டு அந்த சகோதரி அஸ்ஸாம் மாநிலத்தில் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, தண்ணி ஆறு, அந்த ஆறுல மூங்கிலால் செய்யப்பட்ட பாலம்,
அந்த பாலத்தில் வீட்டை கட்டி அந்த பாலத்தில் குடியிருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கீழே போகிற தண்ணியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் கீழே பார்க்கலாம் தண்ணி ஓடுறது ஆற்றுல. ஏன்னா அந்த ஆற்றுல தான் வீடே கட்டியிருக்கிறாங்க. மூங்கி டப்பைகளால் செய்யப்பட்ட வீடு. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த ஊரில் கரண்ட் கிடையாது, சோலார் லைட்டு மட்டும்தான். அங்கே கரண்டே கிடையாது. விஷப்பூச்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம். பன்றி மேய்க்கிற தொழில் தான் பிரதான தொழில். படித்தவன் பண்ணி தான் மேய்க்க முடியும் அங்கே. ஆனால் இந்த பொண்ணு வைராக்கியமாக போய் அங்கே ஊழியத்தை செய்த ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி +2 படித்த பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்குது. அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு அனுப்பி பல பிள்ளைகளை படிக்க வச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் என்னன்னா, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளை. அந்த மூத்த பிள்ளைக்கு பிளட் கேன்சர். அந்த பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளையை கொண்டு வந்து போன வருஷம் நம்ம போனமே டோனாவூர். அந்த டோனாவூர் ஹோமில் தான் அந்த பிள்ளைங்க 2 பேரும் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பிள்ளையை கவனிக்குது. மற்ற நேரம்ல அந்த ஹாஸ்டலில் தான் இருக்குது. ஒரு அபிஷேகம் பெற்றவங்களுடைய தைரியத்தை பாருங்க. அந்த பிள்ளை சொல்லுது, பாப்பா நீ எதை குறித்து கவலைப்படாத, வெள்ளூர் சிஎம்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்எம்பிபி ஸ்தாபனம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு அந்த பிள்ளையுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. எஃப்எம்பிபி ஸ்தாபனமே 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு. இந்த மாதம் கடைசி ஹீமோ செப்டம்பரில் கொடுக்குறாங்க, கடைசி ஹீமோ. அந்த பிள்ளை ஸ்கூலில் இருக்குமா, என்ன உனக்கு முடி கொட்டி இருக்கு, எனக்கு கேன்சர் அப்படிங்குமா சாப்பிட்டா அந்த பிள்ளை. எல்லாரும் பயப்படுவாங்க, என்ன உனக்கு கேன்சருங்கிற? ஆமாம் எனக்கு கேன்சர் தான். எல்லாரும் பயப்படுவாங்களாம். இந்த பொண்ணு வந்து கேட்குமா, அம்மா என்னம்மா எல்லாரும் எனக்கு கேன்சர்னா பயப்படுறாங்க, இது மோசமான வியாதிங்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இல்லை எல்லாருக்கும் தலைவலி காய்ச்சல் சுகர் ப்ரெஷர் அப்படி சொல்கிறது போல உனக்கு கேன்சர். எல்லாரும் ஒரு நாள் மறிக்க தான் போகிறாங்க. நீ நல்லா ஆண்டவரை பிடிச்சிக்க, ஒன்று ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாலும் நீ சந்தோஷமாக போயிரு. அம்மா இங்கே மிஷினரியாக இருக்கிறேன், அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாலும் நானும் சந்தோஷமாக போயிடுவேன். என்ன தைரியம்! இப்படி சொன்னால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், அவசக்கணும் இப்படியா சொல்லுவேன் அப்படி நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் எப்படியா அவங்க என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளான தைரியம் அபிஷேகம் எந்த அளவுக்கு அவங்களை தைரியப்படுத்துது பாருங்க. ஒரு மரணத்தையே கொண்டு வர்ற ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை எவ்வளவு தைரியம் அதை எதிர்கொள்றாங்க பாருங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகளே, இதில் என்ன விஷயம்னா, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அந்த அபிஷேகம் என்ன தைரியப்படுத்தும். அந்த அபிஷேகம் தைரியப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சி கவலைப்படுறீங்களா, பயப்படுறீங்களா, போராடுறீங்களா, இந்த அபிஷேகம் உங்களை சரியான தைரியத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தும். என்னுடைய பிள்ளைகளே, கோழையாக இருக்க வேண்டாம், பயப்படுறவங்களா இருக்க வேண்டாம். ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் உங்களை தைரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும். நினச்சி நான் உருகிறேன் பாஸ்டர், இதை நினச்சி நான் கலங்குறேன் பாஸ்டர், இதை நினச்சி கண்ணீர் வடிக்கிறேன் பாஸ்டர். இல்லை, நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகத்தால் உங்களுக்கு தைரியத்தை தருகிறார். உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். இந்த காரியம் நடக்கலை, நான் கவலைப்படுறேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை தைரியம். இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை தைரியம். அது அபிஷேகத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? 3. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே ஜெபிக்கும்படி ஆலயத்துக்குள்ளே போகிறார்கள். அங்கே
பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிற ஒரு மனுஷன் ஆலய வாசல்ல பிச்சை கேட்கும்படியாய் கொண்டு வந்து விடுகிறார்கள். அவன் பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு யோவான் உள்ளே போகிற பொழுது இவர்கள் ஏதாவது கொடுப்பார்களா என்று அவர்களையும் பார்த்து பிச்சை கேட்கிறான் அந்த மனிதன். அப்பொழுது பேதுரு யோவானு சொல்லுகிறார்கள், எங்களை உற்றுப்பார், எங்களை கவனித்துப்பார், எங்களை பார். அவனும் பார்க்குறான். எதுக்கு பார்க்குறான்? ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் பேதுரு யோவானு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ எதிர்பார்க்கிற ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன். ஆக அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தாங்கிட்ட என்ன இருக்குதுங்கிறதும் தெரியும், தாங்கிட்ட என்ன இல்லைங்கிறதும் தெரியும். ஒரு அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அபிஷேகம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தாங்கிட்ட என்ன இருக்குதுங்கிறதையும் தெரியும், தாங்கிட்ட என்ன இல்லைங்கிறதும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிள்ளைகளே, சவுலுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அபிஷேகத்துடைய பலன் என்ன தெரியுங்களா? அவன் ஒன்று கண்டுபிடிச்சான். தன்னை விட்டு ஆவியானவர் போய்விட்டார் என்றும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் கண்டுபிடிச்சான். அப்போ என்ன? தாங்கிட்ட என்ன இல்லை, தாங்கிட்ட என்ன இருக்குது, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதாங்க அபிஷேகம் கொண்டு வர்றது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியலை. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள என்கிட்ட என்ன இருக்கு தெரியல, எனக்கே தெரியல, என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தா உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறதையும் தெரியும், உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு என்ன செய்ய போறீங்கிறதையும் தெரியும். அல்லேலூயா. இவர்கள் சொல்லுகிறார்கள், நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட்ட. அல்லேலூயா. அவன் என்ன நினச்சிட்டான்? நீ எதிர்பார்க்க வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ என்னத்தையோ வாயிலேயே வடை சுட போகிறார் உலருக்கு, வாயிலேயே வடை சுட போகிறார் உலருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி மனசை விட்டுட்டான். ஆனால் சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்காத ஒன்றை நான் உனக்கு தர்றேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட்ட. அல்லேலூயா. அப்போ இவங்ககிட்ட என்ன இல்லைங்க, வெள்ளியும் பொண்ணு இல்லை, ஆனால் என்னதான் இருந்துச்சு? இயேசுவின் நாமம் இருந்துச்சு. வெள்ளியும் பொண்ணும் ஒரு எல்லையோட நின்றும் இயேசுவின் நாமம் எதையும் செய்யும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உங்களிடத்துல வெள்ளி பொண்ணு இல்லை, இருக்குதோ இல்லையோ கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இயேசுவின் நாமம் இருந்தால் போதும், எதையும் செய்து முடிக்கலாம், எதையும் செய்து முடிக்கலாம். வெள்ளியும் பொண்ணும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுவிடும். அது ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நின்றுக்கும், அதுக்கு மேலே அது போகாது. நேற்றுக்கு அருப்புக்கோட்டையில் பாவம் 5 பவுன் தண்டட்டி போட்டிருக்க ஒரு பாட்டி, அந்த தண்டட்டிக்காக கொலை பண்ணி விட்டாங்க பாவத்தை. அருப்புக்கோட்டையில் நேற்று சன் நியூஸில். அதனால் வெள்ளியும் பொண்ணும் அது ஒரு எல்லையோடு நின்றுவிடும். ஆனால் எல்லையை கடந்து ஊடுருவி போகிறது இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக தருவார். எப்போ? ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற பொழுது, அபிஷேகம் பெற்ற திருச்சபையாய் நாம் இருக்கும்பொழுது, இந்த சபையில் இயேசுவின் நாமம், அந்த இயேசுவின் நாமத்தினால தான் அற்புதங்கள், அந்த இயேசுவின் நாமத்தினால தான் அடையாளங்கள், அந்த இயேசுவின் நாமத்தினால தான் சுகம், அந்த இயேசுவின் நாமத்தினால தான் என்ன நடந்துச்சுங்க? நல்லது நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு. என்ன கெட்டது? அனனியா சாப்பிறாள். தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய சமூகத்தை நம்ம சமூகமாக நினச்சா அது நமக்கு நன்மையாக மாறும். கர்த்தருடைய சமூகத்தை விளையாட்டாக நினச்சா அதுக்கு சிக்கலாகவும் மாறும். கர்த்தருடைய சமூகத்தை விளையாட்டாக நினச்சா அது சிக்கலாகவும் மாறும். தேவனுடைய சமூகத்தை நம்ம விளையாட்டை எடுத்துடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நன்மையாக எடுத்துக்கிட்டால் நன்மையாக மாறிக்கும். எனவே மூன்றாவது காரியம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். அபிஷேகம் பெற்ற திருச்சபையே, உங்களுக்குன்னு இருக்க போய் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நாமத்தை நீங்கள் நெஞ்சில் சுமக்க போகிறீங்க? எல்லாரும் நெத்தியில் தான் நாமத்தை போடுறாங்க. ஆனால் நெத்தியில் நாமம் போடுறவங்க அல்ல, நாம் நெஞ்சிலே சுமக்கிறவர்கள் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை. அல்லேலூயா. எல்லாரும் நாமத்தை நெத்தியில் விபூதியாக போடுவார்கள். ஆனால் நாமோ இயேசுவின் நாமத்தை நெஞ்சிலே சுமந்து வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சுமக்கிறது உண்மையானால் நீங்கள் போகிற இடத்துல அந்த நாமம் உங்களை மகிமைப்படுத்தும். அந்த நாமம் உங்களை மகிமைப்படுத்தும். இவங்க வந்த இடம் ஜெபம் பண்ண வந்த இடத்துல இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு இவர்களுக்கு பெரிய மகிமையை கர்த்தர் தந்தார் அல்லவா? பெரிய மகிமையை தந்தார் அல்லவா? அபிஷேகம் மூன்றாவதாக எதை கொண்டு வந்தது? இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் நாமத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பொக்கிஷமாக கொண்டு வந்தது. எத்தனை பேருக்கு இயேசுவின் நாமத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வெப்பன்ஸ் இயேசுவின் நாமம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆயுதம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அதனால தான் அன்னைக்கு பாடினாங்க, இயேசுவின் நாமத்துக்கு முன்னால எதுவும் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்துக்கு முன்னால எதுவும் நிற்க முடியாது. அதனால தான் அன்றைக்கி பாடினாங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை நடுங்க வைக்கும் நாமம், சாப பிசாசை துரத்தும் நாமம், சாப பிசாசை துரத்தும் நாமம், சாப பிசாசை துரத்தும் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்குது. கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்தில், எந்த பட்டணத்தில்? சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. யாரை கொண்டு? பிலிப்புவை கொண்டு. பிலிப்பு யார்? பிலிப்பு யாருங்க? பிலிப்பு யாருங்க? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? பந்தி விசாரிப்புக்கு வேலைக்காக. அதுக்கு என்ன தகுதி? அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், ஞானம் நிறைந்தவங்களா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த 7 பேர் யார் அப்படின்னு சொன்னால் 5ஆம் வசனத்தை பாருங்க. இந்த அப்பொழுது விசுவாசமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும். போதும். இப்போ இந்த பிலிப்பு யார்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனிதன். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனிதன் எங்கே வருகிறார்? சமாரியா பட்டணத்துக்கு வருகிறார். சமாரியா பட்டணத்துக்கு வந்ததுனால 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் என்ன சொல்ல வர்றேன்? நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களானால் அந்த அபிஷேகம் நீங்கள் போகிற இடத்துலலாம், முதல்ல உங்களுக்கும் நீங்கள் போகிற இடத்துலலாம் சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த அபிஷேகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த அபிஷேகம் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த அபிஷேகம் உங்கள் உறவுகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். காரணம், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் ஒரு கல்யாணத்துக்குள்ளே போங்க, அந்த கல்யாணத்தில் உங்கள் நிமித்தம் அங்கே சந்தோஷம் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு போங்க. உங்களை பரியாசம் பண்ணவங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சந்தோஷத்தை தருவார். சந்தோஷத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அபிஷேகம் வளர்ச்சியை கொடுக்கும். அபிஷேகம் தைரியத்தை கொடுக்கும். அபிஷேகம் இயேசுவின் நாமத்தை கொண்டு வரும். அபிஷேகம் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில்